மட்டக்களப்பு கல்வி வலயத்துக்குட்பட்ட மட்டக்களப்பு இந்து கல்லூரியின் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் நேற்று புதன்கிழமை 8/7/2026 இடம்பெற்ற நிலையில் இன்று வியாழக்கிழமை 9/7/2026 காலை ஒன்று கூடலின் போது மாணவர் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகள் உத்தியோகபூர்வமாக வெளியிடப்பட்டது. இதன்போது மாணவர் பாராளுமன்றத்தை ஸ்தாபிப்பதற்கு செயலாளர் நாயகமாக செயற்பட்ட கல்லூரி அதிபர் கே பைரதன் மற்றும் பிரதி செயலாளர் நாயகமாக அதிபரால் நியமிக்கப்பட்ட ஆசிரியை திருமதி எஸ் விஷ்ணுராஜ் ஆகியோர் மாணவர் பாராளுமன்ற தேர்தல் முடிவுகளை வெளியிட்டனர். இதனை எமது தென்றல் செய்திகள் நேயர்களுக்காக தென்றலோடு தவளவிடுகிறது. தேர்தல் முடிவுகள். மொத்த வாக்குகள் 212, அளிக்கப்பட்ட மொத்த வாக்குகள் 502, நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் 19, செல்லுபடியான வாக்குகள் 483. தெரிவு செய்யப்பட்ட மாணவர்கள் ஆர் ரெவோன் 324, 325 ஆர் சகீர்தன், 319 பி சாருக்ஷன், 305 ஜே ஒபர்ட், 323 ஆர் ரபிக்ஷன், 339 டி பபிக்ஷன், 327 எஸ் கிதுஷேக், 303 ஐ யுனிக்ஸ்கா, 332 எஸ் சஞ்சோக், 321 ஆர் ஹர்ஷன், 318 பி சஹித்தனன், 320 ஆர் அபிநய தர்மா, 335 டி கிருத்திகன், 317 பி ரித்மிகா, 334 எஸ் சுஜித் சந்தோஷ், 313 எம் சானுக்ஷன், 301 ஏ அஜய், 331 எஸ் பிரதீஷ், 328 எஸ் நயன் துஷான், 340 யு இவோன்ஷன், 333 எஸ் ஸ்டீவன் கோட், கே சரணிஜன், 124 பி தீக்ஷிதன், 123 பி சபிக்ஷன், 121 பி லதீஷன், 126 ஆர் நித்தீஷ், 131 ஆர் ரிதிஷன், 140 பி அஸ்வின், 130 எஸ் பேரந்தன், 116 எம் நிருக்ஷன், 128 எஸ் அக்ஷ்னா, 112 எல் மகஸ்வின், 133 எஸ் சஜீதன், 141 டிஷாஷன், 127 ஆர் தனஞ்சன், 101 ஏ ஆகாஷ், 111 எல் ஜோன் ஸ்டீவ். எத்தனை பேர் கூட வீட்டை போய் இதை சொன்னீங்க? கையெழுத்து வாபம் தயவு செய்து வீட்டை போய் சொன்னாங்களா? அவ்வளவு பேரும் மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நல்ல விஷயம். வீட்டை நீங்கள் அது தொடர்பாக கலந்துரையாடி இருப்பீங்க. அது மட்டுமல்லாமல் இதில் தொடர்ந்து செயற்பாடாக பாராளுமன்ற நடவடிக்கைகள் தொடர்பான தகவல்களை நீங்கள் உண்மையில் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதில் பாராளுமன்றத்தில் தெரிவு செய்யப்படுறதுல உங்களுக்கு தெரியும், மினிஸ்டர்மாரெல்லாம் தெரிவு செய்யப்பட இருக்கிறாங்க அவங்க பெற்ற வாக்குகளின் அடிப்படையில். அப்போ இங்கே என்ன நடக்க போகுதுன்னு சொன்னால், ஒரு ஜனநாயக பண்பு இங்கு உருவாகும். என்ன ஜனநாயக பண்பு? எல்லோரும் சமத்துவமாக எல்லோருக்கும் சம உரிமையை வழங்கும் வகையில் ஒரு ஜனநாயக பண்பை உருவாக்கும் நோக்கத்தில் இந்த பாராளுமன்ற தேர்தல் நேற்றைய தினம் நடைபெற்றது. இது வெறும் சடங்காக அல்லாமல், ஒரு சடங்கு நிகழ்வு அல்லது ஒரு வளமையான செயற்பாடாக அல்லாமல், மாணவர்களின் குரலாக, மாணவர்களின் பிரச்சனைகளை முன்வைப்பதாக, மாணவர்களின் நடைமுறை இடர்பாடுகளை தீர்ப்பதாக இந்த செயற்பாடுகள் அமைய வேண்டும். யார் அந்த மாணவர்களின் குரலாக ஒலிக்க வேண்டுமாக இருந்தால்
உங்களால் தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் உங்களது பிரச்சனைகளை இடர்பாடுகளை தீர்க்கக்கூடிய வகையிலான பிரச்சனைகள் அனைத்தையும் நீங்கள் முன்னிலைப்படுத்த வேண்டும். யாருக்கு முன்னிலைப்படுத்த வேண்டும்? பாடசாலை நிர்வாகத்திற்கு முன்னிலைப்படுத்தி மாணவர்களின் அடிப்படை தேவைகள் அவர்களது பிரச்சனைகள் என்பவற்றை முழுமையாக வெளிக்கொணர்வதற்கு இந்த தெரிவு செய்யப்பட்ட உறுப்பினர்கள் முன்னிற்க வேண்டும். 45 பேர் வெற்றியீட்டி இருக்கின்றார்கள். 90 பேர் வேட்பாளர்களாக கலந்து 45 பேர் வெற்றியீட்டி இருக்கிறார்கள். அதிகூடிய விருப்பு வாக்கு 167 ஓட்ஸ் பெற்று முதலாவதில் இருக்க ரேங்கா 324 இலக்கத்தை கொண்ட ஆர் ரிரோன் அவர்களை தேர்ந்தெடுத்து வருமாறு கேட்டுக்கொள்கின்றேன். இரண்டாவது விருப்பு வாக்குகளை பெற்று 52 ஓட்ஸை பெற்ற 325ஆம் இலக்கம் ஆர் சகீர்த்தன். மூன்றாவது விருப்பு வாக்கு பெற்றிருக்கிறார் 50 ஓட்ஸோடு 110 இலக்கத்தை கொண்ட கே சரணிஜன் ஆகிய 3 பேரும் அதிக வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள். இரண்டாவது மூன்றாவது வாக்குகள் வித்தியாசம் ஆக 2 வாக்குகள் வித்தியாசத்திலே பெறப்பட்டிருக்கின்றது. நேற்று நீங்க வாக்குகளை அளித்திருப்பீர்கள், உண்மையில் அதில் முக்கியமாகின்றது. ஆகவே எதிர்கால அரசியல் உலகத்தை தயார்படுத்தும் ஒரு தலைமைத்துவத்தை உருவாக்கும் நோக்கில் எங்களது செயல்பாடு முன்னெடுக்கப்பட்டிருக்கின்றது. பங்கு பற்றிய அனைத்து மாணவர்களுக்கும் மனமாற நன்றி கூறுவதோடு இதை ஒழுங்குபடுத்திய அந்த சமூக பாட ஆசிரியர்கள் அவர்களோடு இணைந்து ஏனைய பாட ஆசிரியர்